கண்ணன், நீங்கள் வெளியிலேருந்து பேசிக்கொண்டிருந்த பல கருத்துக்கள் இப்போது கட்சிக்கு உள்ளே பேசுகிறாங்க அப்படின்ற ஒன்றை எப்படி பார்க்குறீங்க? அப்படி பேசுறதுன்றது ஒரு டெமோக்ரஸியில், உட்கட்சி ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்ஃபேக்ட் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை அப்படி பார்க்க முடியாது. நாம் அதிமுகவின் கள நிலவரத்தை கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து உரிமை குரலாக எழுப்பிக் கொண்டே வருகிறோம். ஆனால் இதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு பழனிசாமியை மட்டுமே தூக்கி பிடிக்க வேண்டும், பழனிசாமிக்கு மட்டுமே உயர்ந்த பிம்பமாக காட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ விஷயத்தை மூடி மறைத்தார்கள். எம்எல்ஏக்களை, நிர்வாகிகளை, பொதுக்குழு செயற்குழுவை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள்தான் கட்சி என்பதை அப்பட்டமாக காட்டினார்கள். தொண்டர்களை அவர்கள் எங்குமே காட்டவில்லை, யாரையும் பேச அனுமதிப்பதில்லை, யார் பேச்சையும் கேட்பதில்லை என்கிற நிலையில் தான் தொடர்ந்தார்கள். இப்பொழுது வேறு வழி இல்லாமல் கள ஆய்வுக்கு சென்றே ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. களம் கண்ணாடியாக பிரதிபலிக்கிறது. இதைத்தான் சொன்னோம், தொண்டர் உங்களிடம் இல்லை, தொண்டர் உங்கள் தலைமையை விரும்பவில்லை. அதிமுகவின் நிலவரம் எல்லாமே இப்பொழுது கலவரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி கட்சியை வைத்து கொண்டிருந்தால் இதுதான் உண்மை நிலவரம். இப்படி இருந்தால் அதிமுக வெற்றி பெறாது, தொடர் தொண்டர்கள் அந்த பக்கம் இல்லைன்னா இவ்வளவு கூட்டங்கள் வராதே. எங்க கள ஆய்வுக்கு போனாலும் அங்க கூட்டம் இருக்கு, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்றாங்க. ஆனால் அவங்க மோதிக்கொள்றவங்கள்ட்ட ஒரு கட்சி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு பிடிப்பும், கட்சியில தங்களுடைய செல்வாக்கு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் தானே அங்க மேலோங்கி நிக்குது. சார், பழனிசாமி என்ன சொன்னார்? அம்மா ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா தலைமையில் இருக்கும்போது 1.5 கோடி உறுப்பினர்கள் தான், நான் தலைமைக்கு வந்த பிறகு 2.25 கோடி, 2,46,00,000 உறுப்பினர்களை பெற்றுவிட்டோம் என்றெல்லாம் நம்மளுக்கு புழுகு மூட்டைகளை புல்லரிக்காமல் அவித்து விட்டதை நீங்களும் பார்த்தீர்கள், நானும் பார்த்தேன், தமிழகமே பார்த்தது. ஏன் 82 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் அதிமுகவுக்கு விழுந்தது? 2.5 கோடியில் 82 லட்சம் மட்டும்தான், மீதம் இருக்கிற 3/2 பங்கு வாக்குகள் எங்கே போனது? அது அப்படி என்றால் அதிமுக தொண்டர்களே பிற கட்சிக்கு வாக்களித்து விட்டார்களா? அப்போ பழனிசாமியை நம்பவில்லையா? 100ல் 60% வெளியிலையும் 40% இந்த பழனிசாமிகிட்ட இருக்குது. அதிமுகவின் வாக்கு வங்கி 45%லேருந்து 20% குறிஞ்சிருக்கு. திமுகவை எட்டி பிடிக்க வேண்டுமென்றால் கூட இன்னும் 20% வாக்கு தேவைப்படுகிறது. இதை எங்கிருந்து பெறுவது? சும்மா பூசி மொழிகிக்கிட்டே இருந்து அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் பிற கட்சியினரையும் நம்ப வைக்கலாம் என்று நினைத்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தால் அதிமுக எப்படி மீளும்? சும்மா பழனிசாமிக்கு சால்ரா அடிப்பது மட்டுமே அதிமுகவை உயர்த்தி விடாது. பழனிசாமி முதலில் தலைமைக்கு தகுதியான நபரே கிடையாது. அவரால் அரவணைக்க முடியாது, அவரால் ஆளுமை செலுத்த முடியாது, அவருக்கு ஆற்றல் இல்லை, அவருக்கு அன்பில்லை, அவருக்கு அறிவில்லை, என்னமுமே இல்லை. ஒரு தலைவர் வெறும் பணத்தை மட்டும் அந்த கட்சியில பெருவாரியானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அவருக்கு அரவணைப்பில்லைன்னு சொல்றது இன்னொன்று. அறிவுத்திறன் பற்றி சொல்றது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. அந்த ஏரியாவை தவிர்க்கிறது நல்லது. நான் உங்களை ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். அதிமுகவோட பலமாக கடந்த காலத்துல வலிமையாக இருந்த ஒன்று பெண்களுடைய வாக்கு. இரட்டை இலைக்கு பெண்கள் பூத்துல கூடுதலான வாக்கு விழும் அப்படின்றது அரசியல் அறிந்த எல்லோருக்கும், தேர்தலை பார்க்கிற எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இப்ப அந்த வாக்கு சரிந்திருக்கிறது. அங்க அந்த வாக்குகள் உரிமை தொகையினால் திமுக பக்கம் போயிடுச்சுன்னு அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறத எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னொன்று, ஒரு கட்சி உயிரோட இருக்குதா அப்படின்றதுக்கு புதிய வாக்காளர்கள், இளைஞர்களை எந்த அளவுக்கு அந்த கட்சி ஈர்க்குது, தக்க வைக்குதுன்றது, அதுலேயும் சுணக்கம் இருக்கிறதா அவர் சுட்டிக்காட்டுறார். கண்டிப்பாக அந்த எம்எல்ஏவுக்கு பாராட்டுக்கள், அந்த எம்எல்ஏவுக்கு வாழ்த்துக்கள். உண்மையை உண்மையாக சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஆய்வு பண்ண சொல்லுகிறோம் நாங்கள். நீ ஓபிஎஸ்ஐ நீக்கிறது, சின்னம்மாவை நீக்கிறது, தினகரனை நீக்கிறது, தனக்கு போட்டியாளர்களை நீக்கிறது, இப்போ கேள்வி கேட்குறவங்களை எல்லாம் அடித்து வெளியேற்றணும்னு நினைக்கிறது, இதெல்லாமல் ஒரு கட்சியை காப்பாற்றும். அந்த எம்எல்ஏ சொல்கிறாரே, பெண்களினுடைய வாக்கு வங்கியை அதிமுக அபரிவிதமாக பெற்றிருந்தது. ஒட்டுமொத்த திமுகவில் குடும்பத்தில் கூட புரட்சி தலைவி என்றால் பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களித்த காலம் இருந்தது.
ஆனால் இன்றைக்கு யாரப்பான்னு அங்கே நம்புறது? அம்மா இருக்கிற வரைக்கும் தாப்பா கட்சி, அம்மாவுக்கு அப்புறம் நீங்களே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த ஸ்டாலின் ஐயா வந்து 1000 ரூபா கொடுக்காரு, ஏதோ பொழப்பு ஓடுதுங்க அப்படின்னு சொல்கிற அதிமுக குடும்பத்தை நானே தினந்தோறும் கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன். இதைத்தான் சொல்லுகிறோம். களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. திமுக அதிமுக வாக்கை அறுவடை செய்கிறது, நாம் தமிழர் அதிமுக வாக்கை அறுவடை செய்கிறது, பிஜேபி அதிமுகவில் இருக்கிற சண்டையை பயன்படுத்தி கொள்கிறது. அதிமுக பலமாக இல்லை என்றால் யாரும் இந்த கட்சியை கூறுபடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முதலில் அதிமுக பலப்படுத்துவதற்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னால், ஓபிஎஸ் சொன்னால் கேட்க மாட்டேன், சசிகலா சொன்னால் கேட்க மாட்டேன், தினகரன் சொன்னால் கேட்க மாட்டேன், ஏன் அரசியல் ஆர்வலர்களும் அறிவுஜீவிகளும் அறிவார்ந்த மக்களும் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் தான் தோண்டித்தனமாகவே நடப்பேன் என்று சொல்லி இந்த கட்சியை, ஒரு மாபெரும் மக்கள் கட்சியை, ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை இப்படி சிதைப்பதும் சின்னாபின்னப்படுத்துவதும் சீரழிப்பதும் பழனிசாமியினுடைய தலைமை சீர்கேடாட்டால் நடக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.